ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி காரில் இந்த பொருட்களில் ஒன்றை வைத்தால் விபத்துக்கள் தவிர்க்கப்படுவதுடன் அதிர்ஷ்டமும் வருமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கார் அனைத்து மக்களின் தேவைகளில் ஒன்றாக மாறியுள்ளது. ஏனெனில் கார் என்பது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாக மாறிவிட்டது. ஒவ்வொருவருமே அவரவர் பட்ஜெட்டுக்கு ஏற்ப கார் வாங்குகிறார்கள். வாழ்க்கையின் இன்றியமையாத அங்கமாகிவிட்ட ஒரு காரை வாங்கும்போது அதன் அம்சங்களை நாம் எப்போதுமே கவனிக்கிறோம். ஆனால் இதனுடன் இன்னொன்றும் அவசியம். அந்த வாஸ்து குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கார் வாங்கிய பிறகு பொதுவாக சில விஷயங்களை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். கார் ஓட்டும் போது கவனமாக இருப்பது போலவே காரில் வைக்க வேண்டிய பொருட்களிலுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில பொருட்களை காரில் கண்டிப்பாக வைக்க வேண்டும். இது எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது மற்றும் வர இருக்கும் ஆபத்துக்களையும் குறைக்கிறது. அந்த பொருட்கள் என்னென்ன என்பதை இப்போது வாங்க பார்க்கலாம். பொதுவாக காரில் எல்லோருமே கடவுள் படம் மற்றும் சிறிய சிலைகள் முதலியவற்றை வைப்பார்கள். ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி மற்ற சிலைகளை விட சிறிய விநாயகர் சிலையை வைத்திருப்பது ரொம்பவுமே மங்களகரமானது. விநாயக பெருமான் கேதுவுடன் தொடர்புடையவர். அதனால் காரில் விநாயகர் சிலை இருந்தால் விபத்துக்களில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். இது தவிர காரில் காற்றில் ஆடும் ஹனுமன் சிலையை வைப்பதுமே மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சிறிய கருப்பு ஆமையை காரில் வைத்திருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது வாகனத்தில் இருக்கும் எதிர்மறையை நீக்குகிறது, மேலும் நேர்மறையையும் தருகிறது. வாகனத்தில் இயற்கையான கற்கள் அல்லது படிகங்களை வைத்திருப்பதன் மூலம் பூமி உறுப்பு பலப்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக கார் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கும். வாஸ்துப்படி காரில் ஒரு சிறிய குப்பியில் அத்தியாவசிய எண்ணெய் வைத்திருப்பதுமே நேர்மறை ஆற்றலை கொண்டு வருகிறது. இது மனதை அமைதியாகவும் ஆற்றலுடனும் உணர வைக்கிறது. காரின் இருக்கைக்கு அடியில் கல்லுப்பு மற்றும் சமையல் சோடாவை வையுங்கள். நீங்கள் செய்தித்தாள் வைத்திருந்தால் அடுத்த நாள் இந்த செய்தித்தாளை மாற்றவும். இது எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் என நம்பப்படுகிறது. சில இயற்கை கற்கள் போன்றவற்றையுமே காரின் டேஷ்போர்டில் வைத்துக் கொள்ளலாம். ஏனெனில் இதுவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. உண்மையில் வாஸ்து சாஸ்திரப்படி அவை பூமியுடன் வலுவான உறவை உருவாக்கி காரை எப்போதுமே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றன. அடுத்ததாக பல கார்களில் நாம் காணும் திபெத்திய கொடிகள் உண்மையிலேயே செழுமையின் சின்னங்கள். வாஸ்து சாஸ்திரப்படி இந்த கொடிகளை காரில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது. காற்றில் பறக்கும் போது அவை தங்களை சுற்றி நேர்மறை ஆற்றலை உருவாக்க வேலை செய்கின்றன. காரில் நல்ல இசை ஒலிக்க வேண்டும். இது காரின் சூழ்நிலையை இனிமையாக வைத்திருக்கும். வாகனம் ஓட்டும் போது சத்தமான இசையை ஒலிக்கக்கூடாது. இது வாகனம் ஓட்டுபவரின் கவனத்தை திசை திருப்புகிறது. வாஸ்துப்படி காரில் எப்போதுமே தண்ணீர் பாட்டிலை வைத்திருக்க வேண்டும். இது மனதை பலப்படுத்துகிறது மற்றும் ஒரு நபர் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.